என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் நமக்கு நம்முடைய காரியங்களை செம்மையாக முடிக்கவும், சுறுசுறுப்பு ஏற்படவும், எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் அன்று முழுவதும் நம் காரியங்களை செம்மையாக செய்யக்கூடிய தன்மை நமக்கு வந்து விடுகிறது. அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகவே தான் இன்றைக்கு நமது மத்திய அரசு இதை மிகவும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு உலக யோகா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த யோகாசனத்தை உலகமெங்கும் பரப்புவதற்காக அவர்கள் வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் ஐநா சபையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த கலை உலக கலையாக மாறிவிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் நமது பயிற்சியாலையில் படிக்கின்ற 2 மாணவிகள், அவர் தகப்பனார், அவருடைய அம்மா எல்லாருமே இங்கே வந்து யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிதுலா ஏஞ்சல் 8 வயது 3வது வகுப்பு, வெலண்டினா ஏஞ்சல் 7 வயது 2வது வகுப்பு, பள்ளி GSI ஜென்சி மோசஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி அண்ணா நகரில் படிக்கிறார்கள். பக்த கோணாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பக்த கோணாசனத்தை செய்யுங்கள், பத்மாசனத்தை கலையுங்கள். இந்த 2 குழந்தைகளும் சகோதரிகள், 7 வயது 8 வயது. தகப்பனாரும் வருகிறார். அதிகாலையிலே இவர்கள் வந்து விடுவார்கள். இதில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தலை வளைக்கப்படுகிறது, கால் கும்பிட்ட வண்ணம் வைத்து குனியக்கூடிய காரணத்தினால் தலைக்குள்ளே போகிற நரம்பு அப்படியே இழுக்கப்பட்டு, முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய நாடி நரம்புகள் இழுக்கப்பட்டு, தொடை நரம்புகள், கால், பெருவிரல் நரம்புகள் எல்லாமே இழுக்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டுவிடும். இரத்தங்கள் உடல் முழுவதும் அப்படியே ஓடும், செதறி ஓடும். அந்த அளவுக்கு பயன் தரத்தக்க சின்ன ஆசனம். எல்லாராலும் தலையை தொட முடியாது, பழக்கம் இருந்தால்தான் தொட முடியும். வயது ஆக ஆக முதுகெலும்பு எரிய விடுகின்ற காரணத்தினால் தலை தொட முடியாது. இருந்தாலும் முயன்ற அளவு முடிஞ்சாலே அவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொரு நேராக பார்த்து உட்காருங்கள். அப்படியே திரும்பு, நேராக நீ பாரு, திரும்பு, நீங்கள் திரும்பு, நீ அவளை பாரு, எங்கே திரும்பு, எவ்வளோ பாரு. காலை உள்ளே இழு, உள்ளே இழுக்கணும் காலை. கையை ஒய்த்து பண்ணு. தலையை காலத்தோட முயற்சி பண்ணு. அந்த வளையின் தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துவிடும். அது வர வர நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியம். படிப்பதற்கு நினைவாற்றல் முக்கியம். இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. பெரியவர்கள் இப்படி செய்ய முடியாது. ஆனாலும் அவர்கள் முடிந்த அளவு செய்தாலே அந்த நரம்புகளெல்லாம் இழுக்க ஆரம்பித்து விடும். நாள் ஆக இவ்வளோ குண்டாக இருந்தாலும், அவர்கள் வயதோத்தன்மை அடைந்தாலும், அவர்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் இந்த ஆசனத்தையும் எளிதாக செய்ய முடியும். பக்த கோண ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள், நல்ல நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே அங்கே பார்க்க திரும்ப, நீங்கள் பார்க்க திரும்ப. சரிங்க. தலை தொடணும், காலை. இந்த மாதிரியான ஆசனங்களை
காலையில் வெறும் வயிற்றில் செய்யணும். ஏதாவது பால், ஏதாவது ஹார்லிக்ஸ் அது இது போன்ற லிக்விடாக ஏதாவது சாப்பிட்டு செய்யலாமே தவிர காலையில் வெறும் வயிற்றில் செய்யணும். சாயங்காலம் செய்வதாக இருந்தால், மாலையில் செய்வதாக இருந்தால் 4 hours இன்டர்வல். 1 மணிக்கு சாப்பிட்டா 5 மணிக்கு பண்ணலாம், 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு பண்ணலாம். அந்த மாதிரியான 4 hours இன்டர்வல் சாயங்காலம் பண்ணுறவங்களுக்கு இந்த சாப்பிட்ட பின்ன இந்த இன்டர்வலில் நம்ம கீப்பப் பண்ணணும். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களைத்தான் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் இலகுவாக செய்து விடுவார்கள். அதை பார்த்து பெற்றோர்களும் செய்ய ஆரம்பிப்பார்கள். பெரியவர்கள் செய்வார்கள். வயதானவர்கள் கூட இந்த ஆசனங்களை செய்யலாம். ஏனென்றால் அவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வயது ஆக ஆக குறைந்துவிடும். அவர்களும் இதை செய்தால் வயோதிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மருந்து செலவு எக்கச்சக்கம், அதெல்லாம் நமக்கு ஏற்படாது. சிறு குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் அதிகப்படியான மருந்து செலவு. இந்த ஆசனங்களெல்லாம் செய்தால் அவர்களுக்கு சின்ன காய்ச்சல், மண்டையடி வைத்தவரை கூட வராது. மருந்து செலவே வராது. குழந்தைகள் ஆசனம் செய்து விட்டால் மருந்து செலவே வராது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்து எதிர்கால செல்வங்களை உயர்ந்த பதவியிலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.